ராஜா. அப்படி அந்த ஆண்டி பயல்கிட்ட என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டோம். அந்த ஆண்டி பயல்கிட்ட என்னென்ன இருக்குன்னு சொல்லணும். சொன்னா அதுக்கப்புறம் பேசிக்கிறேன். எம்மா மகாராணி, எங்க அப்பா கிட்ட என்னென்ன இருக்குன்னு சொன்னா இவர் அங்க போகாம இருக்கணும். ஒருவேளை போகாம இருக்கலாம். அப்படி எங்க அப்பா கிட்ட என்னென்ன இருக்குன்னு நான் சொல்றேன். ஒண்ணு விடாது, எல்லாத்தையும் சொல்லுங்க. அப்படி அங்க கிளியா கொட்டை கொண்டு கோட்டை இருக்கிறது. பீடம் இருக்கிறது. இவர் போனாரு வச்சுக்க, அப்படியே பத்தி எரிஞ்சிருவாரு. ஆமாங்க. ஆகாலே இன்னும் என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு அங்க நந்தியோட கவனம் உண்டு. இவரை வா வா வான்னு சொல்லி அழைச்சிட்டு இருக்கு. அப்படியே நந்திக்கிட்ட இவர் போனாருன்னா ஒரே குத்து. ஆமா, உடல் குத்தாடிலாம் அப்படியே செஞ்சிரும். மைக்கில் இறந்துருவாரு. ஆமாங்க. ஆகையாலே அது மட்டும் இல்ல, அதான் இன்னும் என்ன இருக்கு தெரியுமா? இருக்கு கருணாக சர்வமும் சர்வம் இருக்கிறது. கருவண்டு பரந்தமாக இருக்கிறது. நீங்க போறீங்கன்னா ஒரே கொத்து வாயில நுரத்தள்ளி செத்துருவீங்க. ஐயா அப்படியே இழுத்துட்டு கிடப்பாரு. ஆமா. ஆகாலே அது மட்டும் இல்ல. சரிங்க. அதான் எங்க அப்பா கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு அங்க? வெள்ள கரடி வெள்ள கரடி இருக்கிறது. சரிங்க. வெண்பல் கூட்டம் இருக்கிறது. சரி. இவர் போனாரு வச்சுக்க, ஒரே அடி அப்படியே ஒரு அடிச்சு கிழிச்சு அப்படியே ஒரு ஓரமா தூக்கி போட்டுரும். அப்படியே தொங்க விட்டுருங்க, தூக்கி போட்டுரும். ஆமாங்க. ஆகையால என் தந்தையிடம் போனாருன்னா இவரு எங்க அப்பா நெத்திக்கண்ண பத்தி அடிச்சுவாரு. ஆமாங்க. ஆகையால இவர் அங்க போகாம இருக்கணும், போகக்கூடாது. ஆமா, போகாம இருந்தா நலம் உண்டு சுகம் உண்டு. இல்லன்னா நெத்திகண்ணால பத்தி அடிச்சுவாரு. அந்த இடம் இவர் போக கூடாது.